இவன் நம்மளை எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான்? டேய், எங்கே தான்டா கூட்டிகிட்டு போகிறேன் என்னைய? அதுவும் பைக்கை வேற ஓசி வாங்கிக்கிட்டு. இரு மச்சான், ஏன் அவசரப்படுற? எப்படியும் போகிற இடத்துக்கு போய் சேர தான் போகிறோம், தெரிஞ்சுக்க தான் போகிற, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுற? கொஞ்சம் இரு. இந்த ஊருக்கு வந்த 2 நாளாக நீ சரியில்லை, பார்த்துக்க. பார்த்துக்கிறேன். என்ன இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் பரவாயில்லையா? அட நீ வேற, அதை ஏன்ப்பா கேட்குற? விளைச்சல் கொஞ்சம் கம்மி தான். அதை விட இந்த லோன்காரங்களுக்கு கட்டியே போயிடுதுப்பா பணம் பூரா. விளைச்சல் வந்தும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடனில் தான் வாழ்கிற மாதிரி இருக்குது. என்ன வேணா சொல்கிற, நம்ம தலையிடத்தில் அப்படி எழுதி இருக்கு. அட விடுங்கண்ணே. கடல்னா உப்பு கரிக்கிறதும் வாழ்க்கையில் கடன் இருக்கிறதும் ஒன்று தான். எல்லாமே சகஜம்தான், விடுங்க. உங்ககிட்ட போய் என்னோட கஷ்டத்தை சொன்னேன் பார்த்தியா? எனக்கு தேவைதான். டேய், ஊருக்காரங்க இருக்காங்கடா, ஏன்டா ஊருக்குள்ளே போகிற? கொஞ்ச நேரம் வாயை மட்டும் வாடா. யார் இருந்தா நமக்கு என்ன உன்னை கடிச்சா முழுங்க போகிறாங்க. ஆமா அண்ணே, யார் இந்த பயலுக? ஊருக்குள்ளே புதுசாக இருக்கு. அதான்ப்பா எனக்கும் தெரியலை. நேற்று முந்தானாலும் பார்த்தேன், யாரும் தெரியலையேன்னு விட்டுட்டேன். இப்போ என்னடானா ஊருக்குள்ளெல்லாம் வந்துக்கிட்டு தெரியுறானுங்க, என்னன்னு தெரியலையே. அண்ணே, இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுண்ணே. என்ன ஏதுன்னு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டுறணும் பார்த்துக்கோங்க. நம்ம ஊர்லேயும் பொம்பளை பிள்ளையெல்லாம் இருக்குதுங்க. இப்படி ஊர் பேர் தெரியாதவனுங்கெல்லாம் வந்து ஊருக்குள்ளே சுற்றி தெரிய முடியுமா? விசாரிக்கணும்னே. அவசரப்படாதப்பா. ஏதாவது நம்ம ஊருக்கு டூர் வந்திருக்கலாம், இப்படி வந்த இடத்துல சுற்றி பார்க்க வந்திருக்கலாம். சும்மா எல்லாத்துக்கும் சந்தேகப்படக்கூடாதுல்ல நம்ம. உரிமையா இரு. ஏதோ சொல்றிய, சரி இருங்க பார்ப்போம். நிலா காயுது, நேரம் நல்ல நேரம். பாத்தியா மச்சான் கிழவனுக்கு கொழுப்ப? இந்த வயசுல இந்த ஆளுக்கு நிலா காயுது பாட்டு கேட்குது. யார் இந்த பயலுக? என்னைய கிண்டல் பண்ணிட்டு போறானுங்க. ஏப்ல பூவு, அதில் என்ன பிள்ளை போட்டு வந்திருக்கு? காலேஜ் பேர் தான் பிள்ளை போட்டு வந்திருக்கு. அப்போ காலேஜ்லேருந்து தான் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கா? ஆமாத்த, அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஆனால் அப்போ உங்கள் அம்மா கிட்ட விருந்து ஏற்பாடு பண்ண சொல்லிட வேண்டியதுதான். ஏப்ல பூவு, உன் தங்கச்சி ஏன் பிள்ளை அழுகுது? அப்படியா? ஏ டோரா மண்டை, எதுக்கு இப்போ அழுகுற? ஆமாம், நீ என்னை விட்டுட்டு அப்புறம் வெளியூர் போயிடுவில்ல. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, நீ போயிடுவ, அப்புறம் வேலையை பூரா அம்மா என்கிட்ட தான் வச்சு தள்ளும். அதானே பார்த்தேன். நீ எங்கே எனக்கால வருத்தப்பட போகிற? வீட்டில் தங்கச்சின்னு ஒன்று பிறந்துட்டாலே இதே நிலைமை தான் எல்லாருக்கும். ஆமாம் அத்தை, எனக்கு இவ இருக்கிறதே பிடிக்காது. எப்போ பாரு என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பா. இவ எங்கேயாவது போனாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அம்மா எனக்கு பிடிச்சதுன்னு ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா எனக்கு மட்டும் வாங்கிட்டு வர மாட்டாங்க, இவளுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு பிடிச்சதுன்னா எனக்கு மட்டும் தானே வாங்கிட்டு வரணும். எல்லாத்துலேயும் பங்கு இவளுக்கும் கிடைக்கும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே நேரத்தில் இவள் வெளியூர் போகிற நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் தெரியுமா? இவளோட வேலையும் நான் தான் சேர்த்து பார்க்கணும். அப்போ கூட எனக்கு நிம்மதி கிடையாது. நீலாம் ஏன் தான் பிறந்தியோ? சோனி நில்லு. என்ன அத்தை? இப்படி தான் நீ உன் அக்கா கிட்ட பேசுவியா? பாவம் தானே அவ, உன் கூட தானே பிறந்திருக்கா. ஏன் உனக்கு அவன் மேலே பாசமே இல்லை? அத்தை பரவாயில்ல, திட்டாதீங்க. கவலைப்படாத சோனி. உனக்கு கஷ்டமே கொடுக்காம நான் இந்த ஊரில் இருந்து வெளியில் போயிடுறேன். மாறி வா போவோம். நல்லா நடிக்கிறா. காலையில் என் பப்ஸ் எடுத்து தின்னுபுட்டேன். பாவம். ஏப்பல பூவு, நீ இப்படி விட்டுட்டு வர ஆளே கிடையாது. இந்த நேரத்துக்கு சண்டையில் கட்டிலாம் ஏறி இருப்ப. இப்போ என்ன சும்மா வர? காலையில் அவள் 2 பப்ஸ் வச்சுருந்தாளா, அதில் நான் எடுத்து தின்னுட்டேன். அந்த கோதில் கத்திக்கிட்டு இருக்கேன். பாவம், இது தெரியாமல் அந்த 2 அத்தையும் இவ்வளோ தான் பிடிச்சி திட்ட போகிறாங்க. வாங்கட்டு திட்டு. நல்லா நடிக்கிறா. பாவம் அந்த பிள்ளை மனசு உடஞ்சி போகுது. டேய் மச்சான், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். இங்கே பாரு, நீ யாரையோ தேடி தான் இங்கே வந்திருக்க. அது தெரியும் எனக்கு நல்லா. யாருன்னு தான் சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு தெரிஞ்சு யார் அன்னைக்கு மலையில் கூட ஒரு பொண்ணு சண்டை போட்டாலே அவளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவள் தானா? ஆமாண்டா மச்சான், எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குடா. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. நான் டேய் மச்சான், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல. என்னடா சொல்கிற? உண்மையிலே இதுதானா? ஆமாண்டா, எத்தனை சினிமாவில் பார்த்துருப்ப. அதுதான்டா. டேய்,
அப்படியே பின்னாடி திரும்பி பாரு, உன்னோட அழகிய லைலா வரா. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். இந்த மாதிரி பின்னாடிலாம் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் என்னமோ பண்ணிட்டு போகிறான். வா நம்ம போவோம். ஏன்டா அடிச்ச? பேனு வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்க, போய் பேசுடா. டேய் பயமா இருக்குடா. ஆமாம், இவன் பெரிய சின்ன பிள்ளை, பேச தெரியாது. போடா போய் பேசுடா. எங்க சோனி, இப்படிலாம் அக்காட்ட பேசக்கூடாது சோனி. டேய் டேய் பைத்தியக்காரா, நில்றா. என்னடா? பின்னாடி பாரு, யாரோ வந்துட்டு இருக்காங்க. இப்போ வேண்டாம், அப்புறமாடி பார்த்துக்கலாம், வா போவோம். டேய் நல்ல வேலைடா சொன்னேன், வா கிளம்புவோம்.